அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையனுமாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு அனைத்து புகழும் உண்டாகட்டுமாக. ஈருலக தூதர் கருணை நாயகம் காருண்ய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், சன்மார்க்க தொண்டர்கள், தாபிஈன்கள், தபு தாபிஈன்கள், உலமாக்கள், சுஹதாக்கள், வலிமார்கள், இறைநேசர்கள், குறிப்பாக அல்லாஹுடைய விருந்தாளிகளாக இருக்கக்கூடிய நம்மின் மீதும் அல்லாஹுடைய வற்றா கிருபை என்றென்றும் குன்றி நிலவட்டுமாக. எந்த தாய்ப்புடைய பயணத்திற்கு நாம் சொகுசான பேருந்து வந்திருக்கிறோமோ, இந்த பயணத்திற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 வருஷத்திற்கு முன்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்ந்து குர்ஆனிலே பெயர் கூறப்பட்ட ஒரே சஹாபியான ஸைத் ரலியல்லாஹு அவர்களோடு இங்கு தாவத்துக்கு வந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரும்போது நடந்தே வருகை தந்தார்கள். எந்த ஒரு வாகனத்திலும் வருகை தரவில்லை. எந்த ஒரு இடத்திற்கு 90 கிலோமீட்டர் தூரத்திற்கு பஸ்ஸில் நாம் வருகை தந்தமோ, இந்த இடத்திற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய வளர்ப்பு மகனாக இருக்கக்கூடிய ஸைத் ரலியல்லாஹு அவர்களும் இந்த இடத்திற்கு தாவத்துக்கு வருகிறார்கள். இறை அழைப்பு கொடுப்பதற்காக இந்த இடத்திற்கு வருகிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அவரிடத்தில் கேட்கப்பட்டது. ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் கேட்கிறார்கள், யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுக்கு உஹதுடைய யுத்தத்திலே பல் உடைக்கப்பட்டது. அந்த நாள் எப்படி உங்களுக்கு கடுமையான நாளாக இருந்தது? அதைவிட வாழ்க்கையில் ஒரு கடுமையான நாள் உங்களுக்கு இருக்கிறதா என்பதாக கேட்டார்கள். ஆம் ஆயிஷா, நான் இந்த தாய்ப்புடைய நகரத்தில் 10 நாட்கள் தாவத்து செய்தேன் அல்லவா, அதிலே 10வது நாள் இருக்கிறதே, அது மிகவும் கடுமையான நாள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். முதலாக இந்த இடத்திற்கு தாவத்து வந்துட்டு முதல்ல இங்க இருக்கக்கூடிய தாய்ப்புடைய முதல் 3 தலைவர்களுக்கு, முக்கியமான 3 தலைவர்களுக்கு தாவத்து கொடுக்கிறாங்க. அதுல அப்து, யாலில், ஹபீப் என்ற 3 தலைவர்களுக்கு தாவத்து கொடுக்கிறாங்க. வக்குல் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய இறை தூதராக இருக்கிறார்கள் என்று சொல்லு அப்படின்னு சொல்லி அவரிடத்துல சொல்லும் போது அந்த 3 நபர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நீர் மட்டும், அதாவது உண்மை தூதுவராக இருந்தால், தூதுவர் என்பது உண்மையாக இருந்தால், நேராக சென்று காபத்துல்லாஹுடைய திரையை நான் கிழித்து போட்டு விடுவேன் என்பதாக முதல் நபர் சொல்கிறார். அப்துங்கிறவர் சொல்றாரு. யாழ் என்றவர் சொல்றாரு, என்னிடத்துல பக்கத்துல நின்று பேசுறதுக்கு கூட உனக்கு தகுதி கிடையாது. எப்படிங்க? அதாவது என்னிடத்துல பக்கத்தில் நின்று பேசுவதற்கு கூட உனக்கு தகுதி கிடையாது என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொல்லால் அடிக்கிறார்கள். 3வது நபர் அந்த ஹபீப் என்ற நபர் சொல்கிறார், அதாவது இந்த முகத்தை தவிர தூதுவராக அனுப்புவதற்கு வேறு யாரும் கிடைக்கவில்லையா? நாங்கள் தாய்ப்பில் இருக்கிறோம். தாய்ப்பிலிருந்து இறைவன் என்ன பண்ணியிருக்கலாம்? அதாவது தூதுவரை அனுப்பியிருக்கலாம். ஆனால் இந்த முகம் தான் கிடைத்ததா, இந்த முகம் புகரக்கட்டதான் கிடைத்ததா என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மிகவும் சொல்லால் வேதனைப்படுத்துகிறார்கள். அந்த சொல்லோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதுதான் உங்களுடைய முடிவா? அப்படி என்றால் ரகசியமாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி மற்ற மக்களுக்கு தாவத்து கொடுக்கிறாங்க. அப்படி தாவத்து கொடுக்கும் போது இந்த 3 தலைவர்களும் ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டம் தீட்டுகிறார்கள். சரியாக 10வது நாள் ஆண்களை ஒரு அணியாகவும் பெண்களை ஒரு அணியாகவும் நிப்பாட்டி வைத்துக் கொண்டு, சிறார்களை ஒரு அணியாகவும் நிப்பாட்டி வைத்துக் கொண்டு 3 கிலோமீட்டர் தூரம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வரிசையில் ஆரம்பித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கல் எறியப்படுகிறது. எந்த அளவிற்கு என்று சொன்னால் உடம்பு முழுக்க அந்த கல் எறியப்படுகிறது. தலையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எறியப்படுகிறது. ஸைத் ரலியல்லாஹு அவர்கள் கட்டிப்பிடிக்கிறார்கள். கட்டிப்பிடித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாக்கிறார்கள். காலில் நரம்புடைய பகுதியை பார்த்து 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 எரியப்படுகிறது. ஏனென்று சொன்னால் கால் இருந்தால் தானே தாவத்துக்கு போவார்கள். அந்த காலை உடைத்தால் தாவத்துக்கு போக மாட்டார்கள் என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலினுடைய பகுதியிலே குறிபார்த்து எரியப்படுகிறது. உடம்பு முழுக்க ரத்தம் வழிந்தோடுகிறது. அந்த ரத்தத்தை எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய புனிதமான அந்த உடலிலே எடுத்து தேய்த்துக் கொள்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரத்தம் மட்டும் இந்த பூமியில் விழுந்திருந்தால், நபிமார்களுடைய ரத்தம் இந்த பூமியில் விழுந்திருந்தால், இந்த இடத்திலே புற்கொண்டுகள் கூட மலைக்காமல் குறைந்திருக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு கட்டத்தில் விரைந்து வந்திருக்கிறார்கள் என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த கிணற்றினுடைய பகுதியில் போடும்போது அவர்களை பிடிப்பதற்காக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த பூமிக்கு விரைந்து வந்தார்கள். அதற்கு அடுத்ததாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நெருப்பு குண்டத்தில் வீசப்படும் போது அவர்கள் மீது நெருப்பு பட்டுவிடக்கூடாது, அதை பருதாக மாற்ற வேண்டும், குளிராக மாற்ற வேண்டும் என்பதற்காக நான் விரைந்து வந்தேன். 3வது எதற்காக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விரைந்து வந்தார்கள் தெரியுமா? அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உடலில் இருந்து ரத்தம் இந்த பூமிக்கு விழப்பட்டால் இந்த பூமியில் இருக்கக்கூடியவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள், புற்பூண்டுகள் கூட முளைக்காது. எனவே உடனே பிடியுங்கள் என்று அல்லாஹ்வுடைய கட்டளை இருந்தது. அதன் காரணமாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம்
அவர்கள் விரைந்து வந்தார்கள். அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ரத்தத்தை எடுத்து தேய்த்து விட்டு சொன்னார்கள், நான் மட்டும் இந்த ரத்தத்தை விட்டிருந்தால் இங்க இருக்கக்கூடிய எல்லா மக்களும் அழிக்கப்பட்டிருப்பார்கள். அதற்காக நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன். சாபத்திற்கு, அதாவது இந்த மக்களை சாபம் விடுவதற்காக அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரத்தத்தை எடுத்து பூசிக்கொண்டு, இந்த மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் இனி வரக்கூடிய மக்கள் கடைசி காலகட்டத்தில் நிச்சயம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்கள் என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அடிபட்ட வேதனையோடு இங்கிருந்து 3 கிலோமீட்டர் தூரம் நாமெல்லாம் ஒரு கல்லால் எடுத்து அடி வாங்கிறோம் என்று சொன்னால் நமக்கு எவ்வளவு கோபம் வரும். ஆனால் 3 கிலோமீட்டர் தூரம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடி வாங்கிக் கொண்டே போகிறார்கள். அந்த ரத்தத்தை எல்லாம் தேய்த்துக் கொண்டு அந்த தொய்வாக போய் 3 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு திராட்சையினுடைய தோட்டம் இருக்கிறது. அந்த திராட்சை தோட்டத்தில் போய் அசந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்கார்கிறார்கள். உட்கார்ந்து விட்டு அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? யா ரப்பல் ஆலமீன், யா ரப்பல் முஸ்தலீஃபீன், பலஹீனமானவர்களுடைய ரப்பே, யா அர்ஹமர் ராஹிமீன், இரக்கவாளனுக்கெல்லாம் இரக்கவாளனே, இப்படி போய் அநியாயக்காரன்ட்ட ஒப்படைச்சிட்டியே, இப்படி போய் அநியாயக்காரன்ட்ட போய் ஒப்படைச்சிட்டியே, என் மீது உனக்கு கோபமா? என் மீது உனக்கு கோபமா? என் மீது கோபமாக இருந்தால் என்ன 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 இந்த தண்டனையை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். என் மீது கோபம் இல்லை என்று சொல்ல அந்த தண்டனை நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுது அழுது கண்ணீர் விட்டு அல்லாஹ்ட்ட துஆ கேட்டாங்க. அந்த கோரமான அந்த கஷ்டமான அந்த தருணத்தை எல்லாம் அந்த திராட்சை தோட்டத்துக்கு சொந்தக்காரராக இருக்கக்கூடிய ரபியா, உத்துபா, ஷைபா அந்த 3 நபர்களும் பாக்குறாங்க. பார்த்துட்டு எப்பா அவருக்கு கொஞ்சம் திராட்சை பழத்தை கொடுப்பான்னு சொல்லி அவர்களிடத்துல இருந்த அத்தாசுங்க ஒரு கிறிஸ்தவ அடிமையை கூப்பிட்டு சொல்றாங்க. அந்த கிறிஸ்தவ அடிமை போய் அவங்களுக்கு ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுக்கும் போது ரசூலுல்லாஹ் பிஸ்மில்லா சொல்லி அந்த ரத்த காயத்தோட பிஸ்மில்லா சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த திராட்சை பழத்தை சாப்பிடுறாங்க. திராட்சை பழத்தை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது இருவர்களுக்கு மத்தியிலே அந்த அத்தாசுங்கிறவங்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 பேரும் பேசிக்கிறாங்க. பேசும்போது அதனால் ஈர்க்கப்பட்டு அவங்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாங்க. அந்த அத்தாசுங்கிறவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாங்க. அப்ப இந்த ரபியா, உத்துபா, ஷைபா பார்த்துட்டு மறுபடியும் பாரு, இவர் எவ்வளவு அடி வாங்கியோ தாவத்து கொடுத்திருக்கிறாரு, இவர் பைத்தியக்காரர், இவர் சூனியக்காரர் என்று சொல்லி மீண்டும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வசைபாடப்படுகிறது. முதலில் சொல்லால் அடிபட்டார்கள், பிறகு கல்லால் அடிபட்டார்கள், மீண்டும் சொல்லால் அடிக்கப்பட்டு வேதனையோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அங்கிருந்து போனாங்க. இஹ்ராம் கட்டக்கூடிய இடம் இருக்கிறது, கருனுல் மனாசில் அஸ்ஸைலுல் கபீர் என்று சொல்லக்கூடிய அந்த மீகாத்தினுடைய இடத்துக்கு போகும்போது ஏன் அந்த இடத்துல போய் உட்கார்ந்துட்டாங்க, மலைச்சு போய் உட்கார்ந்துட்டாங்க. உட்கார்ந்ததுக்கு பின்னாடி அல்லாஹ் தஆலா 7 வானத்திற்கு அப்பாற்பட்டு அல்லாஹ்வுடைய உதவி வருகிறது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க வர்றாங்க. வந்து 7 வானத்திற்கு அப்பாற்பட்ட அல்லாஹ்வுடைய உதவி வந்திருக்கிறது. எப்படிப்பட்ட உதவி தெரியுமா? அந்த உதவி வர்றதுக்கு முன்னாடி அல்லாஹ் தஆலா அந்த மேகத்தை எல்லாம் கருமேகமாக ஆக்கி விட்டான். காரணம் அல்லாஹ்வுடைய கோபம். அதனால தான் கருமேகம் சூழ்ந்த இடம். அந்த கருணுல் மனாசிலுக்கு அர்த்தம் என்னன்னா கருமேகம் சூழ்ந்த இடம். அங்கதான் போய் நம்ம இஹ்ராம் கட்டுவோம், அந்த இஹ்ராமுடைய நியத்து பண்ணுவோம். அந்த இடத்துல வந்தோட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்துட்டாங்க. உட்கார்ந்தோட அல்லாஹ்வுடைய உதவி 7 வானத்திற்கு அப்பாற்பட்ட அல்லாஹ்வுடைய உதவி வந்திருக்கிறது. இந்த தாயிஃபுடைய மக்களை இவங்க பண்ண அநியாயத்துக்காக இந்த 2 மலைகளுக்கு மத்தியில் வச்சு நசுக்கி விடவா என்பதாக அல்லாஹ் கேட்கிறார். சொல்லுங்க ஒரு வார்த்தை அப்படின்னாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதற்காகவா நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன். நான் சாபத்திற்குரியவன் அல்ல, நான் சாபம் இடுவனும் அல்ல, நான் சாபத்தை விரும்பக்கூடியவனாக இல்லை என்று சொல்லி இந்த மக்களுக்காக துஆ செஞ்சாங்க. யா அல்லாஹ் இந்த மக்களுக்கு ஹிதாயத்தை கொடு யா அல்லாஹ், யா அல்லாஹ் இந்த மக்களுக்கு ஹிதாயத்தை கொடு யா அல்லாஹ், செல்வ செழிப்பை கொடு யா அல்லாஹ் அப்படின்னு சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹ், மற்ற நகரங்களில் இல்லாத செழிப்பு இந்த தாயிஃபில் இருக்கும். எல்லா பழங்களுடைய விளைச்சல்களும் இருக்கும். மற்ற இடங்களில் அதிகமான வெப்பநிலை இருந்தாலும் இந்த இடத்திலே பெருமானார் துஆ செஞ்ச காரணத்தினால் வெப்பத்தினுடைய சூழ்நிலைகள் கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு குளிரான ஒரு பிரதேசம் என்பதாக இந்த தாயிஃபுடைய நகரத்தை பற்றி சொல்லப்படுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நினைத்தார்களோ, இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் இதற்கு பின்னால் வரக்கூடியவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்கள் என்று சொன்னார்களே, அதே போன்று மக்கா வெட்டி கொல்லப்பட்ட போது 10,000 சஹாபாக்களோட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படையெடுத்து மக்காவிற்கு வரும்போது கடைசி நேரத்தில் யார் இஸ்லாத்தை ஏற்றாங்க? இந்த தாயிஃபுடைய மக்கள் இஸ்லாத்தை ஏற்றாங்க. அப்ப அந்த நாளில் அந்த தாவத்து கொடுத்த அந்த நாள் இருக்குது, அந்த நாள்ல மட்டும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டுருந்தாங்க. அதாவது தாவத்து கொடுக்காம விட்டுருந்தாங்கன்னு சொன்னா யாரும் இஸ்லாத்துக்கு வந்திருக்க மாட்டாங்க. அன்னைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வித்திட்ட அந்த மிகப்பெரிய ஒரு விஷயம் தான் உலகம் முழுக்க இஸ்லாம் பரவுவதற்கு ஒரு காரணமாக அமைந்தது. இன்னைக்கு லட்சக்கணக்கான, கோடிக்கணக்கான, மில்லியன் கணக்கான, பில்லியன் கணக்கான அளவுக்கு இன்னைக்கு இஸ்லாம் வளர்ந்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தாயிஃபுடைய நகரத்தில் வித்திட்ட அந்த தாவத்து தான் உலகம் முழுக்க பரவுவதற்கு ஒரு காரணமாக அமைந்தது.
இன்னைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கிடையாதுங்க. அதாவது ஃபாலோவர்ஸ் இன்னைக்கு ட்விட்டர் இருக்கு, Facebook இருக்குது, எனக்கு இத்தனை ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, எனக்கு இத்தனை ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, எனக்கு 20 லட்சம் 30 லட்சம் ஃபாலோவர்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு எந்த ட்விட்டரும் கிடையாது, எந்த Facebookum கிடையாது. இன்னைக்கு லட்சக்கணக்கான கோடியின் கணக்கான மில்லியன் கணக்கான பில்லியன் கணக்கான அளவுக்கு ரசூலுல்லாஹ் இன்னைக்கு நேசிக்கிறாங்கன்னா அதற்கு காரணம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தாயிஃபுடைய நகரத்தில் விட்டு சென்ற அந்த தாவத்து தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்னக லஅலா குலுகின் அதீம், நபியே நீங்கள் அழகிய நற்குணத்தின் மீது இருக்கிறீர்கள். இந்த நற்குணம் உங்கள் ஒவ்வொருவர்களுக்கும் வர வேண்டும். அதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்துக்கு மத்தியில கற்றுக் கொடுத்தாங்க. குர்ஆன் ஓத கற்றுக் கொடுத்தாங்க, திக்ர் ஓத கற்றுக் கொடுத்தாங்க, எல்லா விஷயத்தையும் கற்றுக் கொடுத்தாங்க. கற்றுக் கொடுத்துட்டு சொன்னாங்க, மற்ற மனிதர்களுடைய மனதை புண்படுத்தாமல் நீங்கள் தொழக்கூடிய தொழுகை இருக்கிறது, அப்போதுதான் அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும், அப்போதுதான் அந்த சதக்கா ஏற்றுக்கொள்ளப்படும். ஒருத்தர் சதக்காவா செய்யறாரு, ஒரு மனிதனுடைய மனதை புண்படுத்திட்டு வந்து சதக்கா செய்யறாருன்னு சொன்னா அந்த சதக்கா அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டா. மனிதநேயத்தோட ஹுகூக்குல் இன்சான் சொல்லக்கூடிய மனிதனுக்கு செய்யக்கூடிய அந்த மனிதநேயத்தை சரியாக செய்து மனிதநேயத்தோட வாழ்ந்து இபாதத்து செய்யும் போது ஒரு மனிதன் சிறந்த மனிதனாக ஆக முடியும், அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்ட மனிதனாக ஆக முடியும் என்பதற்கு இந்த தாயிஃபுடைய நகரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பட்ட கஷ்டம் தான் மிகப்பெரிய ஒரு முன்னுதாரணமாக ஆனது. அதனால தான் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் போது வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்துல் ஆலமீன், அகிலத்திற்கு ஒரு அருட்கொடை என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். இந்த உலகத்துல மிகப்பெரிய அருட்கொடை யாருங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான். இன்னைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள இந்த உலகம் முழுக்க நேசிக்கப்படுது. ஐ லவ் முஹம்மது, ஐ லவ் ப்ராஃபட் முஹம்மதுன்னு சொல்லி இன்னைக்கு உலகம் முழுக்க பேசப்படுதுன்னா அதற்கு காரணம் என்ன? ஏதோ ஒரு மாற்று மதத்தவர், ஒரு கிறிஸ்தவர், ஒரு என்னங்க சீக்கியர், அதே போன்ற ஹிந்து, இப்படி பல நபர்கள் என்ன பண்றாங்க? ஐ லவ் ப்ராஃபட் முஹம்மது, ஐ லவ் ப்ராஃபட் முஹம்மதுன்னு சொல்றதுக்கு காரணம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம்களுக்கு மட்டும் சொந்தமல்ல, வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்துல் ஆலமீன், அகிலத்திற்கு ஒரு அருட்கொடை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி செருப்படிந்தார்கள், எப்படி வாழ்ந்து காட்டினார்கள் என்ற பல உதாரணத்தையும் இந்த உலகத்தில் கொடுத்தவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். யார் பின்பற்றினாலும் நேர்வழி அடைந்து விடலாம். அப்படிப்பட்ட ஒரு தகுதிமிக்க அந்த தலைவனுடைய உம்மத்தில் நாமெல்லாம் ஒரு நபராக இருக்கிறோம் என்று சொன்னால் அல்லாஹ்வுக்கு நீங்கள் நன்றி செலுத்துவதற்கு கடமைப்பட்டிருக்கிறீர்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்தார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்தார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்தார்கள். எல்லா நபிமார்களும் என்ன துஆ கேட்டார்கள் தெரியுமா? யா அல்லாஹ், பிந்தி ஒரு சமூகம் வருமா, உம்மத்தே முஹம்மதியா, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சமூகம் வருமே, அந்த சமூகத்தில் ஒரு நபராக நான் இருக்க வேண்டும் என்று எல்லா நபிமார்களும் துஆ கேட்டார்கள். அவர்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு பாக்கியம் உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால் அல்லாஹ்வுக்கு நீங்கள் நன்றி செலுத்துவதற்கு நீங்கள் கடமைப்பட்டிருக்கிறீர்கள். அல்லாஹ் தஆலா நம் எல்லோரையும் பொருந்திக் கொள்வானாக. அதே போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சபையிலே சின்னஞ்சிறு வயசுல 9 வயது இருக்கும். 9 வயதில் ஒரு சஹாபி வந்து உட்கார்ந்து குர்ஆனுடைய விஷயங்களை எல்லாம் கற்றுக் கொடுக்கிறார்கள், குர்ஆனுடைய விஷயங்களை எல்லாம் கற்றுக்கொள்கிறார்கள். பெருமானாருக்கு உதவி செய்கிறார்கள். ஒது செய்யும் போது அவர்களுக்கு தண்ணீர் எடுத்து கொடுக்கிறாங்க. அந்த 9 வயது தக்க அந்த சிறுவன் வேறு யாரும் அல்ல, அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. பெருமானார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உறவினர்களுடைய மகனாக இருக்கக்கூடிய அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்களுடைய மகன் தான் யாருங்க? அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு இப்னு அப்பாஸ் என்று சொல்வார்கள். அந்த இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சாங்க. அவங்க ஒளு செய்யும் போது தண்ணீலாம் எடுத்து கொடுத்தாங்களே, அவங்களுடைய தலையை தடவி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா அல்லாஹ் கல்வி ஞானத்தில் இவருக்கு பரக்கத் செய்வாயாக, கல்வியுடைய மார்க்கத்துடைய விஷயத்தில் இவருக்கு பரக்கத் செய்வாக துஆ செய்ததனுடைய பரக்கத் சுபஹானல்லாஹ். உமர் ரலியல்லாஹு அவருடைய காலகட்டம், அபூபக்கர் ரலியல்லாஹு அவருடைய காலகட்டத்தில் சபைகளிலே முன்னால் உட்கார வைக்கப்பட்டாங்க. பல சபைகளில் முன்னால் உட்கார வைக்கப்பட்டு திருக்குர்ஆனுக்கு மிகப்பெரிய விரிவுரை சொல்லக்கூடிய மிகப்பெரிய மாபெரும் ஒரு ஆலிமாக மாறினவங்க யாருங்க? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு. அப்படிப்பட்ட இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க மக்கால தான் இருந்தாங்க. ஆனா மக்கால இருந்து ஒரே ஒரு பாவம் செஞ்சிட்டோம்னா, மக்கால இருந்து ஒரு பாவம் செஞ்சா அல்லாஹ் இடத்துல நம்ம குற்றவாளியாக ஆகிறோம்னு சொல்லி 90 கிலோமீட்டர் தூரம் இங்க வந்து வாழ்ந்த ஒரு சஹாபி யாருங்க? அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு. அவங்களுடைய வீடுதான் இந்த இடத்துல இருக்கிறது. அந்த வீட்டிலே தான் என்ன அவர்களுடைய கபரும் இருக்கிறது. அவர்கள் வாழ்ந்து மறைந்து அவர்கள் கபரில் அடக்கம் செய்யப்பட்ட இடமும் இதுதான். இன்ஷா அல்லாஹ் அவர்களுக்காக சலாம் சொல்லுவோம். அப்படியே திரும்பிக்கீங்க. அப்படியே அஸ்ஸலாமு அலைக்கும் யா அஹ்லத் தியாரி மினல் முஸ்லிமீன வல் முஃமினீன் வ இன்னா இன்ஷா அல்லாஹ் லலாஹிகூன். அஸ்அலுல்லாஹ் லனா வ லகுமுல் ஆஃபியா. அஸ்ஸலாமு அலைக்கும் யா ஸஹாபுன் நபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வ ரது அன்ஹு. அல்ஹம்துலில்லாஹ்.
இப்ப எந்த அளவுக்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு சிறப்பிற்குரிய மனிதர் என்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சபையிலே திருக்குர்ஆனுடைய வசனங்களில் கடைசியாக இறுதியாக இறக்கப்பட்ட வசனம் இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் வ ரஅய்த அன்-நாஸ யத்குலூன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிருஹு இன்னஹு கான தவ்வாபா என்ற சூரா இறங்கியது. அப்ப சூரா இறங்கும் போது எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ், அல்லாஹ்வுடைய உதவி அல்லாஹ்வுடைய வெற்றி வந்துருச்சுன்னா கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்துல நுழையக்கூடிய காட்சியை நீங்க பாப்பீங்கன்னு திருக்குர்ஆனுடைய வசனம் இறங்கினோட எல்லாருக்கும் சந்தோஷம், எல்லாரும் இஸ்லாத்துக்கு வர போறாங்க அப்படின்னு சந்தோஷப்பட்டாங்க. ஆனா ஒரே ஒரு சஹாபி இப்னு அப்பாஸ் எல்லாம் மட்டும் கவலையோட இருந்தாங்க. அவங்கள கூப்பிட்டு கேட்டாங்க, எதுக்குப்பா கவலையோட இருக்க? லிம தபக்கி யா இப்னு அப்பாஸ், ஏன் அழுகிற மாதிரி இருக்கிற, ஏன் கவலையோட இருக்க அப்படின்னு கேட்டாங்க. அப்ப இப்னு அப்பாஸ் எல்லாம் அவங்க சொன்னாங்க, அதாவது திருக்குர்ஆனுடைய வசனத்துல இப்போ ஒரு வசனம் இறக்கப்பட்டுச்சு, இது எதை காட்டுது தெரியுமா? அல்லாஹ்வுடைய உதவியும் அல்லாஹ்வுடைய வெற்றி வந்துருச்சுன்னா கூட்டம் கூட்டமா இஸ்லாத்துல வருவாங்கன்னா இங்க ரசூலுல்லாஹ்வுக்கு வேலை கிடையாது, ரசூலுல்லாஹ்வுடைய மௌத்தை இது குறிக்குது. இப்னு அப்பாஸ் அவங்க இந்த திருக்குர்ஆனுக்கு பெருமானாருடைய மௌத்தை குறிக்கிறது என்று சொல்லி அதற்கு விளக்கம் கொடுத்தாங்க. அதனால தான் அவங்களுக்கு என்னங்க, அதாவது மிகப்பெரிய முஃபஸ்ஸிர், அஃலலுல் முஃபஸ்ஸிரின், அதாவது தஃப்சீர் செய்யக்கூடியவர்கள்ல சிறந்தவர் யாருங்க? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு. அப்படிப்பட்ட இப்னு அப்பாஸ் அவங்களுக்கு தற்போது நம்ம சலாம் சொல்லியிருக்கோம். அதே போன்று இந்த மஸ்ஜிதும் பாத்தீங்கன்னா அவங்களுடைய நினைவாக கட்டப்பட்ட ஒரு பள்ளிவாசல் தான். அவங்களுடைய வீடு இந்த முகத்துல இருக்குது. இன்னொரு ஒரு சஹாபியும் இங்க அடக்கமாயிருக்காங்க. அந்த சஹாபி பேரு சஹில் ரலியல்லாஹு. சஹில் ரலியல்லாஹு இன்ஷா அல்லாஹ் சஹில் ரலியல்லாஹு அவர்களுடைய வரலாறு பத்ருடைய யுத்த காலத்துல இன்ஷா அல்லாஹ் நம்ம சொல்ல இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் தஆலா அவர்களுடைய வரலாற்றையும் தெரிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. அல்லாஹ் தஆலா நம்ம எல்லோரையும் புரிந்து கொள்வானாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால் தடம் பதித்த இடத்துல நம்மளும் கால் தடம் பதிச்சிருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ், நம்ம எல்லாருக்கும் ஆரோக்கியத்தை அல்லாஹ் வழங்கிடுவானாக.